Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எதை யோசிக்காதீங்க. இது தேவனுடைய நல்ல நாள், நல்ல நேரம். கர்த்தரின் சமூகத்தில் அழகான காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அவர் சமூகம் ரொம்ப அழகு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் சமூகம் ரொம்ப அழகு, அவர் பிரசன்னம் ரொம்ப அழகு. தேவன் அழகானதை தருகிறவர். அவர் படைத்ததெல்லாம் அழகு என்று சொன்னவர். அவர் பிரசன்னம் அவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு நிமிடம் அந்த பிரசன்னத்தை உணரலாமா? ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தில் இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். உங்கள் பிரசன்னத்தில் இருக்கும்படியாக நான் விரும்புகிறேன். உங்கள் பிரசன்னத்தில் இருக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னில் இருக்கிற தேவையற்ற காரியங்களை, தகப்பினே, உலகத்தின் காரியங்களை, தேவையற்ற காரியங்களை, மறைவான காரியங்களை எடுத்து போடுங்க. உங்கள் பிரசன்னத்தில் இருக்கும்படியாக என்னை கொண்டு சொல்லுங்க என்று சொல்லுங்க. உங்கள் பிரசன்னம் வேணும் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் வேணும், உங்கள் பிரசன்னம் வேண்டும், உங்கள் பிரசன்னம் வேண்டும், உங்கள் பிரசன்னம் வேண்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்ல வாயத்திலிருந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமைதியா இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் அமைதியா இருக்காதீங்க. கர்த்தர் பிரசன்னம் உனக்குள்ள இறங்கி வரும். கர்த்தர் பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். கொஞ்ச நேரம் தேவனை துதிங்க. உங்க வெட்கத்தை விட்டு துதிங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இந்த வார்த்தையை சொல்லுங்க. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த வார்த்தையை சொல்லுங்க. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். He is holy, holy, holy. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை கனப்படுத்துகிறோம். பரிசுத்தரே, உம்மை கனப்படுத்துகிறோம். நல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம். நல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம். எல்லா தேவைகளை சந்திக்கிறவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, வாக்கு மாறாதவரே, கனப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவர், 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 நல்லவரே, கனப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நாளை நடக்க இருக்கிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏனோ தானம் என்று நான் நடத்தக்கூடாது. ஏதோ கடமைக்காக நான் ஆலயத்தை நடக்கூடாது. ஏதோ கட்டளைக்காக நான் ஆலயத்தை நடத்தக்கூடாது. என் முழு உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க ஆலயத்தை நடத்தணும். இந்த முழு உள்ளத்தோடு தேவனை மகிமைப்படுத்த ஆலயத்தை நடத்தணும். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கணும். உம்மை பார்க்கும்படியா வாஞ்சைதாக எனக்கு தாங்க. ஆண்டவரே, நாளை நடக்க இருக்கிற ஆராதனையில் உம்மை பார்க்கும்படியா வாஞ்ச தாகத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, நீங்க எங்க தொடணும். ஆண்டவரே, நீங்க எங்களை தொடணும். இயேசுவே, எங்களை தொடணும். ஆண்டவரே, தகப்பனே, உம் தொடுதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தகப்பனே, உங்க அரவணைப்பாய்க்காக நான் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாளை நடக்கிற ஆராதனையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியம், பெரிய காரியத்தை காணும்படியாக இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கிறோம். நாளையோட ஆராதனை ஆசீர்வாதமான ஆராதனையா இருக்கணும். சொல்லுங்க, நாளை நடக்கிற ஆராதனை ஆசீர்வாதமுள்ள ஆராதனை. நாளை நடக்க இருக்கிற ஆராதனை ஆசீர்வாதமுள்ள ஆராதனை. ஆண்டவரே, ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தரே. தகப்பனே, கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என்னுரை விடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என் புகலிடமே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து
ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை இயேசுவே அப்பா அப்பா உங்களுக்கு தான். ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரம் மறந்திருப்பே. சொல்லுங்க, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரம் மறந்திருப்பே. உங்களால முடிஞ்ச கையை ஊட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை. கையை உயர்த்தி இயேசுவை பார்த்து, ஆண்டவரே ஆராதனை. அப்பா 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 உங்களுக்கு ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. எல்லா துதிக்கு பார்த்திரரே ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். என்றும் நிறைந்த யெகோவா ஆராதனை உமக்கே. என்றும் நிறைந்த யெகோவா, என்றும் நிறைந்த யெகோவா எல்லோயி ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே எங்கள் நீதியே யெகோவா செடுக்கேனோ. ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே எங்கள் நீதியே யெகோவா செடுக்கேனோ. ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா அப்பா
ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில். சொல்லலாம் ஆண்டவரை பார்த்து, ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. ஆண்டவரே உம்மை துதித்து எல்லா துயரத்தை மறந்து தேவ சமூகத்துல ஆண்டவரே எல்லாவற்றையும் கயிற்று விட்டு மறந்து அப்பா உம்மை மட்டுமே துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். கடைசியா சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை. அழகானவரே அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்றும் ஆனந்தம். என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம். என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனை தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன்.
உங்க உள்ளத்தை ஒப்பு கொடுத்து உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இயேசுவை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அறிக்கை செய்யுங்க. நம் இயேசு நல்லவர். ஆமா ஆண்டவரே, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சொல்லுங்க. ஒன்று சேர்ந்து நான் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லுங்க. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சொல்லுங்க. ஒரு நாளும் விலகிடா. சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. ஒரு நாளும் விலகிடா. உன் வியாதியின் மத்தியில் ஒரு நாளும் விலகிடா. உன் தேவையின் மத்தியில் ஒரு நாளும் விலகிடா. பரிசுத்த ஆண்டவரே, தகப்பனே, ஒரு நிமிடம் நல்ல சத்தமா தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒரு நாளும் உன்னை விலகாதவர், ஒரு நாளும் உன்னை கைவிடாதவர். நல்ல கையை தட்டிக்கிற ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எப்பனா உன்னை விட்டு போயிருக்கிறாரா? மனிதர் விட்டு போகலாம், நண்பன் விட்டு போகலாம், ஆனா கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, உன்னை எவ்வளவு கை தட்டினாலும் எவ்வளவு துதித்தாலும் போதாது அப்பா. இந்த நாளை என்னை காணும்படியா ஆயுஷை கொடுத்தீங்க ஆண்டவரே. நான் வாகனம் ஓட்டும் போது என்னோட கூட வந்தீங்க. எவ்வளவு ஆக்சிடென்ட் பார்க்கிறேன், எவ்வளவு மரணங்களை பார்க்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கிருபை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தயவு? ஆண்டவரே, என்னை காப்பாற்றி என்னை வழி நடத்தி என்னை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் இந்த மாலை வேளையில் சபைக்கு கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. யாருக்கும் இல்லாத மறைவான கிருபை எனக்கு மட்டும், மறைவான கிருபை எனக்கு மட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை
துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தரே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களை ஒப்பு கொடு, எங்களை சாஸ்திராங்கமா விழுந்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் சுயம் சாகட்டும் சொல்லுங்க. என் சுயம் சாகட்டும் ஆண்டவரே. என் பலவீனங்கள் சாகட்டும் ஆண்டவரே. என் அக்கிரமங்கள் சாகட்டும் ஆண்டவரே. என் வேதனைகள் மறையட்டும் ஆண்டவரே. என் விளைவினைகள் மறையட்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாளைக்கு ராஜாவை ஆராதிக்கிறேன். நான் என் ராஜாவை ஆராதிக்கிறேன். என் தகப்பனை ஆராதிக்கிறேன். என்னை படைச்சவரை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும் போது நான் சும்மா ஆராதிக்க கூடாது அப்பா. என் பலன் எல்லாம் ஆராதிக்கணும். என் சரீரம் எல்லாம் ஆராதிக்கணும். என் அடையெல்லாம் ஆராதிக்கணும் தகப்பனே. என் அனங்கள் எல்லாம் ஆராதிக்கணும். என் ரத்த ஓட்டம் எல்லாம் உமக்காய் துதித்து எகிரணும் ஆண்டவரே. தகப்பனே ராஜாவை துதிக்கிறேன். நான் சாதாரணமாய் துதிக்க கூடாது. உம்மை மகிமைப்படுத்த 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 தேவ ஆவியார் அபிஷேகனாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. எங்களை தொடுங்க 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 அப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தேவ கிருபை இருந்து நம் ஆராதனை நடத்தும்படியாக, பாடல் ஆராதனை தேவன் நடத்தும்படியாக, தேவன் நாம அபிஷேகமாக இறங்கும்படியாக. தாவீது பாடினா சவுலுக்கு விடுதலை என்று வசனம் சொல்லுது. தாவீது பாடினா சவுலுக்கு விடுதலை. தாவீது பாடினால் சவுலுக்கு விடுதலை. தேவனுக்கு பாடும்போது, தேவனை கனப்படுத்தும் போது உனக்கு விடுதலை நீ காண்பாய். உன் குடும்பத்தில் விடுதலை நீ காண்பாய். ஆராதனை வேளையில கர்த்தர் இறங்கி ஆராதனை அபிஷேகிக்கும்படியாக ஏதோ தாளத்துக்காய் நான் பாடாம, ஏதோ தாளத்துக்காக நான் கனப்படுத்த தேவனை முழு உள்ளத்தோடு தேவனை பாடி மகிழ்விக்கும்படியாக ஆண்டவரே என் குரலை ஆசீர்வதிங்க சொல்லுங்க. அப்பா என் குரலை ஆசீர்வதிங்க, என் குரலை ஆசீர்வதிங்க. நல்ல கத்தி பாடணும் இயேசுவே, நல்ல கத்தி பாடணும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க நான் கத்தி பாடணும் தகப்பனே. உம்மை மகிழ்ந்து முழு பலனோடு பாடணும். நாளைக்கு ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரை துணையா இருங்க என்று சொல்லி ஒரு நிமிடம் நல்ல ஸ்தோத்திர பலிகள் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாடல் ஆராதனையில் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்க தூதர்கள் உம்மை துதிக்கிற போது தகப்பனே உம்மை துதிக்கிறது போல நாங்களும் உம்மை துதிக்கும்படியாக பரிசுத்தர் 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 என்று சொல்லி உம்மை என்றும் துதிக்கும்படியாய் எங்களை ஆசீர்வதிங்க 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 ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம் 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 அப்பா. தகப்பனே பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்க தகப்பனே. காணிக்கை ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு நீர் கொடுத்ததை பிள்ளைகள் தகப்பனே உமக்கு மீண்டும் கொடுக்கும்படியாக, மனப்பூர்வமாய் கொடுக்கும்படியாக, உற்சாகமாய் கொடுக்கும்படியாக தேவனே அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுற தாசர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் கிருபை அவர் மேல் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்க சபை மட்டும் கிடையாது, எல்லா சபையில் நடக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே. வரவர்கள் தகப்பனே பெரிய விடுதலையோடு கடந்து செல்லும்படியாக, பெரிய சமாதானத்தோடு கடந்து செல்லும்படியா நீங்க ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றிக்கொள்ளுங்க அப்பா. தகப்பனே ஆராதனை முழுவதும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. எந்த ஒரு குறையின்றி அதை நடத்தும்படியாக தகப்பனே இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்களை பலன்படுத்தி ஆசீர்வதிங்க. தேவன் நாம மட்டும் மகிமை அடைமுடியாய் நாங்கள் செய்கிற காரியம், பேசுகிற காரியம் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். ஆசீர்வதித்து பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு இந்த குரலை கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? கர்த்தர். கத்து பார்க்கலாம் அல்லேலூயான்னு ஜீவா மட்டும். அல்லேலூயா. ஆமென். போவாது மேலே நல்லா கத்தணும். அல்லேலூயா அல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிட்டோம்னா அந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்குதான். அந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்குதான். நான் போல அநேகர் சொப்பனங்களை கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வசனம் சொல்கிறது, கடைசி காலங்களிலே வாலிபர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். அல்லேலூயா. சொப்பனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனங்களை சொல்வார்கள். சிறு பிள்ளைங்க சொப்பனம் காணுமா? தீர்க்க தரிசனம் சொல்லுமா? அல்லேலூயா. அநேக காரியங்களை நாம் இப்போது பார்த்து கொண்டு வருகிறோம். அநேகர் சொல்றாங்க, பரலோகம் இப்படி இருந்தது, இப்படியா இருந்தது, கர்த்தர் எனக்கு காண்பித்தார்.
நடத்தினார். ஒரே சொப்பனம். இப்போ பத்மா காண்ற சொப்பனம், டிமென்ஷன், அதே டயக்ராம் எல்லாம் ஒரே மாதிரி சொப்பனை தான் வின்சியம் காண்கிறாள். ஏன்னா இப்போ பத்மா சொல்றது மாற்றி சொல்லி வின்சி மாற்றி சொல்லிச்சுன்னா அது தப்பாக போயிடும் இல்லையா? அந்த சொப்பனத்தை காண்கிறவர்கள் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அந்த பரலோகம் எப்படி இருக்கிறது, கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது கர்த்தர் கடைசி காலங்களில் நடக்க வேண்டிய இருக்கிற எல்லா காரியத்தையும் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதே போல தான் நாம் கர்த்தர் நம்மை படைத்த முக்கியமான காரியம் தேவனை துதிக்கும்படியாக, வேற எதற்கும் கிடையாது. அல்லேலூயா. வேற எந்த விஷயத்துக்கும் கிடையாது. கர்த்தரால் எல்லாம் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரால ஒரு முடியலன்னா அது உன்னை துதிக்க வைக்கிறது தான். எல்லாம் கர்த்தரால முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. வானத்தை படிச்சாரு, பூமியை படிச்சாரு, தண்ணீரை படிச்சாரு, கடலை படிச்சாரு. ஒரே ஒரு விஷயத்துக்கு காத்துன்னு இருக்கிறாரு, அது நீங்க துதிக்கும்படியாக. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்? துதிக்கும்படியா. நீங்க துதிக்கிறதுக்காக கர்த்தர் காத்துன்னு இருக்கார். நல்ல என் பிள்ளைகள் என்ன துதிக்கணும், என் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? துதிக்கணும் என்றதுக்காகவே காத்து கொண்டு இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நல்லா துதிங்க. நேரம் கிடைக்கும் முதல்ல நல்லா துதிங்க, நல்லா கத்தி துதிங்க. யாரும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அல்லேலூயா. வீட்டில் இருக்கும்போது நல்லா கத்தி தேவனை பார்த்து துதிங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாம் நல்லது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் நல்லது. ஆமீன். எல்லாம் நல்லது. சில நல்லதை மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? சொல்ல போகிறேன். சில நல்ல காரியங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எல்லாம் நல்லது. எவ்ரிதிங் இஸ் குட். எடுத்து படிங்க. சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வெறும் 3 வசனம் தான் நான் முடிக்க போகிறேன். 3 நல்ல காரியங்கள். 73:28. சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 38 28 மன்னிக்கணும். 73:28. தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். உம் கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தரால். முதல்ல படிங்க, முதல் வரி மட்டும். 73:28. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே முதல் குட். முதல் குட் என்னங்க முதல் குட்? ஆமா, தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. கர்த்தருக்கு எது ஒரு நல்லது சொல்லுங்க? என் பிள்ளை யாரு அண்டி இருக்கணும்? தேவனை என்ன அண்டி இருக்கணும். அல்லேலூயா. என்ன என்கிட்ட சேர்ந்து என் பிள்ளை இருக்கிறது தான் நல்லது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆங்கிலத்தை அழகா சொல்கிறது. பட் as for me it is good to be near God. எனக்கோ எங்க இருக்கணும்? தேவனோடு கூட அண்டி இருப்பது நலம். அல்லேலூயா. முதல் குட். நல்ல விஷயம் தானேங்க. நல்ல விஷயம் செய்யணும் தானே. இப்போ நல்ல விஷயம்னா என்ன பண்ணுங்க? எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் யாரும் அண்டிடுங்க? தேவனை அண்டிருங்க. சங்கீதம் 73:28. What is good? It is good for me to draw near to God. தேவனோடு கூட அண்டி இருப்பது எனக்கு நல்லது. அல்லேலூயா. ஒரு அப்பா கையை பிடிச்சி நடந்து போகிறது குழந்தைக்கு நல்லது. கையை விட்டுட்டா அவ்வளோதான் கஷ்டம். அதே போல் தான் கர்த்தரை அண்டி இருப்பது எப்போதும் நல்லது. எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை என்ன பண்ணுங்க? அண்டி கொண்டிருங்க. 2வது காரியம், நெக்ஸ்ட் குட் திங். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 71. சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. முதல் நல்லது என்ன பார்த்தோம்? கர்த்தரோடு கூட அண்டி இருப்பது நல்லது. இப்போது அழகா உணர்வு விஷயம் பார்க்கிறோம். நான் உபத்திரவம் பட்டது நல்லது. முதல்ல கர்த்தரை அண்டி இருங்கன்னு சொல்றேன். அப்போ கர்த்தரை அண்டி இருக்கும்போது ஏன் பிரச்சனை வரும்? அதுவும் நல்லது தான் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன உபத்திரவம் வந்தாலும் அது என்னதுக்குங்க? நல்லதுக்கு தான். யார் நம்ம குறையா சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் அது கர்த்தருக்கு என்னங்க? நல்லது தான். இட் இஸ் குட் பிஃபோர் காட். இட் இஸ் குட் பிஃபோர் காட். ஏன்னா கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் அந்த கெட்டதை உன்னை நெருங்க விடுறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்துக்காகத்தான் உன்னை கீழே மனிதர்கள் இழுக்கும்படியாக செய்கிறார். ஏன்னா
உன்னை கர்த்தர் உயர்த்தும்படியாக. அல்லேலூயா. மனிதன் உயர்த்துறதை காட்டிலும் கர்த்தர் உயர்த்துறது காரியம் பெருசு. அல்ல மனுஷன் என்ன செய்வானா, உயர்த்தி வைக்குவான், நீ தான்ப்பா எல்லாம், நீ தான் எல்லான்னு. அல்லேலூயா. ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, பொறாமல் இழுத்து விட்டுடுவான். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே வந்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்னா, உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு, எது நல்லது? நான் உபத்திரவம் பட்டது நல்லது. Psalms 119:71. What is good for you? It is good for me to be afflicted. நான் உபத்திரம் படுவது எனக்கு நல்லது. மூன்றாம் காரியம் எடுத்து படிங்க. சங்கீதம் 147 அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது என்னங்க நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நல்லதுங்க? மூன்றாவது காரியம் தேவனை துதிக்கிறது. அல்லேலூயா. தேவனை துதிக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி துதிக்கணும் சொல்லுங்க பாஸ்டர் அம்மா, சொல்லுங்க எப்படி துதிக்கணும்? எப்படி துதிக்கலாம்? அப்புறம் எப்பனா பாஸ்டர் காது கீழே மாதிரி கத்திக்கிறீங்களா பாஸ்டர்? இல்லை. நீங்க பிள்ளைங்கள திட்டிந்தில ஜோரா ஷர்லி இப்போதான் கத்திட்டு தான் வந்தியா? ஹஸ்பண்டா? ஜோரா ஜோரா சாங்கு. நீ பாலாசன் கத்திக்கிறியப்பண்ணா? நீங்கள் சிஸ்டர் விஜி கத்தலையா? நீங்கள் கத்தலை. பள்ளிங்களை பார்த்து கூட ஜோரா கத்தின்னு கிடையாது. நீங்கள் ஓ தெரியும், நீங்கள் கத்திருக்கிறோம். எவ்வளோ ஜோரா நம்ம கத்துறோன்னா சில சமயம் பக்கத்து ரோட்டில் கத்துற காரியம் நமக்கு கேட்கும். அதுக்கு தான் அப்பயே சொல்லி வச்சுக்கிறேன், வால்ஸ் ஹேவ் இயர்ஸ். ஆனால் வால்ஸ் இயர்ஸ் கிடையாது. வால்ஸ் என்ன கிடையாது? காது கிடையாது. ஆனால் என்ன பண்ணாலும் பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளோ ஜோரா கத்துறோம். அப்போது கர்த்தருக்கு கீர்த்தனை சொல்வது என்னவா நல்லது. அது எப்படி சொல்லணும் தெரியுமா? நல்லா உயர்த்தி சொல்லணும், சத்தமாய் சொல்லணும். எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? சத்தமாக சொல்லணும். கர்த்தரை ஆராதிக்கும் போது எப்படி எப்படி சொல்லணும்? சத்தமாக சொல்லணும். அல்லேலூயா. ஏன்னா சண்டை போடும்போதும் பேசும்போதும் கத்தும் போது மட்டும் உங்கள் வாயில் வந்து பாரு சவுண்டு, அவுஜாவும் ஸ்டூடியோ மாஸ்டரும் பத்தாது, இந்த ஸ்பீக்கர் பத்தாது. அவ்வளோ சத்தமாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களையும் ஒய்ஃபை ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம அவ்வளோ சத்தமாக கத்துறோம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும் போது மட்டும் என்றும் ஆனந்தம் என் இயேசு, அதில் வெக்க வர சென்டரில் தருகிறான். அல்லேலூயா. நல்லது. ஏன்னா உன் மனவாளனை பார்த்து துதிக்கிற, வெக்கப்பட்டு துதி, பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. உன் மனவாளனை துதிக்கிற இல்லையா, வெக்கப்பட்டு துதி, பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் சத்தமாக துதி. அல்லையா. அதுதான் மூன்றாவது காரியம். என்ன படிங்க? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், நம் தேவனை கீர்த்தனம் பண்ணுவது. Praise the Lord, for it is good to sing praises to our God. அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, கர்த்தருக்கு கீர்த்தனை பண்ணுவது நல்லது. அல்லேலூயா. இது மூன்றாவது காரியம். நான்காவது காரியம் சங்கீதம் 37:16. Psalms 37:16. Fourth good thing. நான்காவது நல்ல காரியம் 37:16. அநேகர் என்ன நல்லது? கொஞ்சம் நல்லது. அல்லேலூயா. ஃபுல்லாக சாப்பிட்டு வயிறு உப்பிக்கின்னு நடக்க கூட முடியாமல் வர்றாங்க பாரு சில சமயம். அல்லேலூயா. ஃபுல்லாக சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ட ரொம்ப முடியாமல் அப்புறமா அது நல்லது இல்லை. வாழ்க்கையில் கூட அநேக காரியம் ஆசைப்படுறது காட்டி கொஞ்சம் எனக்கு குடும்பத்துக்கு போதாமானவர்களுக்கு, என் ஒய்ஃபை என் பிள்ளைகிட்ட சந்தோஷப்படுத்த எனக்கு போதும். அல்லேலூயா. அது நல்லது. அல்லேலூயா. அதுதான் அழகாக சொல்ற. படி உணர் முறை 37. அநேக துர்மார்க்க உள்ள செல்வ திரைச்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள
கொஞ்சமே நல்லது. ஒருத்தனை ஏமாற்றி வாங்கி சாப்பிடுறதை காட்டிலும், அதுதான் சொல்லுது, a little that a righteous man hath is better than the wealth of a wicked. ஒருத்தனை ஏமாற்றி சாப்பிடுறதை காட்டிலும் உனக்கு இருக்கிறதுல சாப்பிட்றதுல சந்தோஷப்படு. ஏமாற்றி எங்கே என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஏமாற்றி ஒருத்தனை ஒன்று இல்லாததை ஒருத்தனை நீங்கள் சாப்பிடக்கூடாது. உனக்கு கொடுத்ததை ஒன்றுதான் நீ என்ன பண்ணு, சந்தோஷமாக சாப்பிடு, அழகாக சாப்பிடு, அநேக விஷயங்களை கொண்டு சாப்பிடு. ஏதேன் தோட்டத்தில் அநேக பழங்கள் இருந்தது. எல்லா பழங்களையும் கர்த்தர் என்ன சொன்னதாருங்க, சாப்பிட சொன்னார். அநேக மிருகங்கள் இருந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் எல்லாவற்றையும் சாப்பிட, எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு புஷ்டியாக இருங்க, என்ன பண்ணுங்க. ஆனால் வேற தட்டில் இருக்கிறது எது சாப்பிடாதீங்கன்னாரு. அல்லேலூயா. அதுதான் 10 கட்டளையில் உனக்கு என்ன கட்டளை, பிறரின் பொருளையோ மனைவியோ என்ன பண்ணக்கூடாதுங்க, இச்சையக்கூடாது. அல்லேலூயா. பிறர் பொருளையோ மனைவியோ வீட்டையோ சம்பத்தையோ என்ன பண்ணக்கூடாதுங்க, இச்சை. உனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. அதில் என்ன பண்ணு, சந்தோஷமா. அதுதான் 4வது காரியம், கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் என்ன, கொஞ்சம் நல்லது. லிட்டில் இஸ் குட். அல்லேலூயா. 5வது கடைசி சொல்லி முடிக்கிறேன், 2க்கு இது முடிச்சிடலாம். சங்கீதம் 63:3, சாம்ஸ் 63:3. 5வது காரியம் எது நல்லது, ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை. ஆங்கிலத்தில் படிங்க பார்க்கலாம். 63:3. Because your love is better than life, my lips will glorify you. இவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க. Because your love is better than life. நீங்க தமிழில் படிங்க. ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அழகான வசனங்க இருக்குங்க வேத புஸ்தகத்தில். அல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் உங்க கிருபை நல்லது. ஆங்கிலத்தில் சொல்கிறது, ஜீவனை காட்டிலும் உங்க அன்பு பெரியது. என் உதர் என்ன செய்யுமா, உம்மையே துதிக்கும். 5வது காரியம் என்ன, உங்க கிருபையும் அன்பும் பெரியது, நல்லது. என்ன, கிருபையும் அன்பும் என்னது, நல்லது. அல்லேலூயா. 6வது காரியம், சங்கீதம் 84:10. சங்கீதம் 84ஆம் அதிகாரம். 1000 நாளை பார்க்கிலும் உங்க பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இல்ல போதும் விடுங்க. 1000 நாட்களை காட்டிலும் உங்க பிரகாரம்னா என்னங்க, கோர்ட், அவங்க சமூகத்தில் 1000 நாட்கள் நீங்க நல்ல ஐஸ்வர்யம், நல்ல புஷ்டியான சாப்பாடு, 1000 days வச்சு நல்ல புஷ்டியான சாப்பாடு, நல்ல அரவணைப்பு, நல்ல உன் காலு கை பிரஸ், நல்ல மேனிக்யூர் பெடிக்யூர், நல்ல மசாஜ் பண்ண விடுறது 1000 days ஃப்ரீயா. 1000 days ஃப்ரீ. 1000 நாட்கள் எல்லா சௌகரியமும் கொடுத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க விட்ட போதிலும், ஆனால் தாவீது சொல்றான், 1000 நாட்களை காட்டிலும் உங்க சமூகத்தில் ஒரே நாள் போதும் ஆண்டவரே. இந்த சங்கீதம் எழுதுனது யாருங்க, தாவீது. யாரு, ராஜா. தாவீது யாரு, ராஜாக்கு என்னென்ன கிடைக்கும் சொல்லுங்க, எல்லாமே கிடைக்கும். அவன் மனசுச்சா அப்படி அது கூட தட்ட மாட்டேங்கிறான். ராஜா தட்டி பார்த்துக்கிறீங்களா, அப்படின்னா அவங்க மந்திரி தான் தட்டுறான். ராஜா அப்படின்னா மந்திரி தட்டுவான். அவன் தட்டுறதை பார்த்து குடுன்னு வேலைக்காரங்க வந்து அப்படியே விழுந்து ஏஞ்சி வந்து தாவீதுக்கு, ராஜாவுக்கு அவ்வளோ பணிவிட செய்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, தாவீது சொல்கிற, ஆண்டவர் அந்த மாதிரி சௌக்கியமான வாழ்க்கை, 1000 சௌக்கியமான வாழ்க்கையை காட்டிலும் உங்கள் சமூகத்தில் ஒரு நாள் எனக்கு நல்லது ஆண்டவரே. எவ்வளோ பேர் அந்த மாதிரி வாஞ்சிக்கிறீங்க, அது நல்லதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆமென். எல்லாம் இருந்தும் வேஸ்ட்டு, எல்லாம் ஆமாஜிவா என்ன தான் இருந்தாலும் வேஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம அப்படியே விட்டு போகிறோம், எல்லாம் அப்படியே விட்டு போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே விட்டு போகிறோம். கர்த்தர் சமூகத்தில் ரொம்ப நல்லது, அவர் சமூகம் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. 1000 நாட்களை காட்டிலும் கர்த்தர் சமூகம் நல்லது. அதை வாஞ்சிங்க. அப்பா, உங்கள் சமூகத்தில் எப்போதும் என்ன பண்ணணும்,
வாஞ்சையாக இருக்கணும், நடக்கணும். அப்படி அப்படியே பிரசன்னம். இந்த குளிர் பிரதேசத்தில் போனோம்னா கொஞ்ச நேரம் சோற்று கட்டி வைக்க முடியாது இல்லையா? இந்த குளிர் பிரதேசத்துக்கு போனோம்னா ஒரு நாள் நீங்கள் எதை கட்டி வைக்க முடியாது? சொற்று கட்டி வைக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் சொற்று தான். நீங்கள் வெளிநாட்டுக்கு இப்போ அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு மாதம் தான் அந்த சம்மரை பார்க்குறாங்க. மிச்ச நாள் முழுவதும் அவங்க இந்த நார்தர்ன் கண்ட்ரீஸில் போயிட்டோம்னா அங்கே சம்மரே கிடையாது, வெறியும் அந்த சொற்று தான். யோசிச்சு பாருங்க. அதே போல் வாழ்நாள் முழுவதும் அந்த பிரசனத்தையே போத்தின்னு கிடைஞ்சா எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. இந்த பிரசனம் எப்போது என்கிட்ட எனக்கு அழகாக சொல்கிறார். 1000 நாட்களை காட்டிலும் உங்கள் பிரசனத்தில் ஒரு நாள் இருப்பது நல்லது. கடைசி படிங்க, லெமெண்டேஷன் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லெமெண்டேஷன் 3:27. லெமெண்டேஷன் 3:27. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 3:27. It is good for a man to bear இளைய பிரயாயத்தில் எதங்க? நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு என்னங்க? நல்லது. அப்படின்னு அர்த்தம். யங்ஸ்டர்ல நீங்க பாடுபடுறது நல்லது. ஜோனஸ் புரிஞ்சிச்சா? நல்லா கீதா அழகா கேட்டுனுக்கிற, ஹெட்ஃபோன் போட்டுன்னு கேட்கறது அப்படியே கேட்குறான். யங் லைஃப்ல, யங் வாலிப நாட்களில் என்ன பண்ணுறது நல்லதா? கஷ்டம் எடுத்து பாடுபடுறது நல்லது. ஒரு தம்பி 2 மணிக்கு வரேன்ட்டு சொன்னான். ஒரு தம்பி எனக்கு இந்த லைட்டை மாற்றி போடுறதுக்கு 2 மணிக்கு வரேன்னா இன்னும் வரல. இந்த வசனத்தை அவன் கேட்டுக்கிறான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் வரலாம் பாடுபட்டுனுக்கிறான் பாவம். இவ்வளோ நேரம் இன்னும் வந்த பாடு இல்லை. லைட் மாற்றலை, எங்கே இருக்குதுன்னா இன்னும் வந்த பாடு இல்லை. ஏன்னா வாலிப பையன் இந்த வசனத்தை கேட்டுக்கிறான். லெமெண்டேஷன் 3:27 says, it is good for a man to bear the yoke while he is young. வாலிப நாட்களில் நல்ல சுமையை என்ன பண்ணணும்? சுமக்கணும். அல்லேலூயா. இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்க இது கூட சுமக்க மாட்டேங்குது. இதை மாட்டுறதுக்கு ஒரு பெட்டு மேலே இப்படி கொக்கி மாதிரி ஸ்டாண்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து கொக்கி மாதிரி ஸ்டாண்ட் கட்டிட்டு மொபைல். வண்டர்ஃபுல் பீப்புள். மொபைலுக்கு ஸ்டாண்டு பெட்டு மேலே. நம்ம காரில் தான் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி. இங்கே மொபைல்லேருந்து அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி வச்சு இங்கே வச்சுட்டு இத்துக்குறோ சுமக்க மாட்டுக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுறது, வாலிப நாட்களிலே நுகத்தை சுமப்பது நல்லது. சொல்லுங்க, முதல் நல்லது என்ன? தேவனை அண்டி இருப்பது நல்லது. 2வது உபத்திரம் படுவது நல்லது. 3வது தேவனை கீர்த்தனை பண்ணுவது நல்லது. 4வது கொஞ்சம் நல்லது. என்னது? கொஞ்சம் நல்லது. 6வது 1000 நாட்களை காட்டிலும் உங்க சமூகம் ஒரு நாளுக்கு நல்லது. 7வது என்ன? இளைய பிராயசத்தில் சுமையை சுமப்பது நல்லது. இளைய பிரயாசத்தில் ஓடுவது நல்லது. அல்லேலூயா. கர்த்தருக்காய் ஓடுவது நல்லது. அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்காய் நான் ஓடி துதித்து பாடி மகிழ்ந்து அவருக்காய் சுமையை சுமக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 7 நல்ல காரியங்கள் நம்மளோடு கூட இருக்கட்டும். அல்லேலூயா. ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப சிம்பிளாக தானேங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுங்க. போயிட்டு உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு, வராத பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வாட் இஸ் குட்? க்ரோயிங் க்ளோஸ் டு காட். எது நல்லது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இப்போ இல்லையா போயிட்டு கேளுங்க, எது நல்லது? மம்மி இந்த ஸ்ட்ரைட்னர் நல்லது மம்மி, இந்த லிப்ஸ்டிக் நல்லது மம்மி. இப்போ வச்சுக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுதுங்க. அதை காட்டிலும் கர்த்தர் சமூகத்தில் எது நல்லது, உன் ஜீவனுக்கு எது நல்லது, உன் வாழ்க்கைக்கு எது நல்லது. அல்லேலூயா. படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட், செல்வாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் நம்ம வாலிப பிள்ளைங்க வாழ்வது ரொம்ப நல்லது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு வரோம். அது எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரில. டெய்லி நைட்டு பயத்தோடு தான் நான் படுக்கிறேன். டெய்லி நைட்டு பயத்தோடு தான் படுக்கிறேன். எடுத்துக்க போகிறாருன்னு பயம் கிடையாதுங்க. அல்லேலூயா. என்ன பயம்னா நம்ம சபையெல்லாம் விட்டு போகணுமே அப்படின்னு ஒரு பயம். சபையெல்லாம் கர்த்தர் ராப்சர் வரும்.
கர்த்தர் எடுத்துக்கொள்வார். 1 தெசலோனியரில் சொல்லுது, கடைசி நாட்களிலே ஜனங்கள் எல்லாம் அப்படியா எடுத்துக்கொள்வார்கள். அல்லேலூயா. அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ எடுத்துக்கினார்னா என்ன பண்ணுவேன், ஒரு பயம். அல்லேலூயா. அப்படியான காலத்தில் வாழ்ந்து கொஞ்சம் உங்கள் வீட்டில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி தயார்படுத்துங்க. போதும்பா, எல்லாம் பண்ணுது போதும், இப்போ கொஞ்ச நேரம் கர்த்தர்கிட்ட வா, நல்லதுப்பா, அது கர்த்தர்கிட்ட வருது நல்லது. நான் மட்டும் போயிட்டு நீ நரகத்துக்கு போயிட்டு நல்லது இல்லைப்பா, நான் மட்டும் பரலோகம் போயிட்டு நீ இங்கே இருந்துட்டு நான் நல்லது இல்லைப்பா, நீயே என் கூட வரணும்னு சொல்லுங்க. கண்ணீரோடு சொல்லுங்க, கண்ணீரோடு அழுந்து சொல்லுங்க, உன் பாரத்தை கொட்டி சொல்லுங்க, என் கூட வாங்க, போதங்க இந்த உலகம் வாழ்ந்தது, என் கூட வாங்க என்று சொல்லி உன் கணவன், உன் பிள்ளை, உன் சொந்தம் பந்தங்கிட்ட போயிட்டு பேசுங்க, சொல்லுங்க. கர்த்தர் அவர்களை தொடட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கலாமா, கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கலாம், கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கலாமா. கர்த்தரை கனப்படுத்தி, கர்த்தரை கனப்படுத்தி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் டாடி, உன்னை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கணும். துதி சொல்லுங்க பார்க்கலாம், மொல்லமா துதிங்க பார்க்கலாம், மொல்லமா துதிங்க பார்க்கலாம். கர்த்தரை நெருங்கி இருப்பது நல்லது தானே, கர்த்தரை நெருங்கி இருப்பது நல்லது தானே. ஆண்டவரே உம்மை நெருங்கி இருக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் பக்கமாக இருக்கிறோம். நல்லா சொல்லுங்கள், அப்பா உங்கள் பக்கமாக இருக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் தொடுதலை உணரணும் அப்பா, உங்கள் பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே, உங்கள் கரங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, நீ தொடுறதை நான் உணரணும் ஆண்டவரே, உங்கள் தொடுறதை உணரணும் ஆண்டவரே. பரிசுத்தரே என்னை ஒரு தடவை தொடுங்க தகப்பனே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க பரிசுத்தரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, தகப்பனே என்னை தொடுங்க, என்னை தொடுங்க, என்னை தொடுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னம் நன்றி, உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி, உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி, உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி, உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நன்றி 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 இயேசுவே. கொஞ்ச நேரம் கர்த்தரை நெருங்கி இருப்பது நல்லது, கொஞ்ச நேரம் கர்த்தரை நெருங்கி இருப்பது நல்லது. கர்த்தர் சொல்லுகிறார், என் அண்டை வா, அது உனக்கு நல்லது, என்னை பிடிச்சுக்க, அது உனக்கு நல்லது. Draw close to God, that is good for you. When you draw close to God, you will feel his warm embrace. கர்த்தருடைய அழகான மென்மையான கரங்கள் உன்னை தொடும், கர்த்தருடைய அழகான கரங்கள் உன்னை தொடும். கர்த்தர் உன்னை கட்டி பிடித்து உன்னை தேற்றி சமாதானம் படுத்தி அவர் இருதய துடிப்பு உனக்குள்ள இணங்கி கர்த்தர் துடிக்கிறது நீ உணருவாய், கர்த்தர் இதய துடிப்பை நீ உணருவாய். கர்த்தர் மார்போடு உன்னை சாய்த்து ஓ ரீகலதோ மோனி கரலபா, கர்த்தருடைய மார்பின் தட்டம், கர்த்தரின் மார்பின் சத்தம் உனக்கு கேட்கும், கர்த்தரின் மார்பின் சத்தம் உனக்கு கேட்கும். அவர் மார்போடு உன்னை அணைத்து உன்னை தட்டி தழுவி உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் சொல்லுகிறார், ஓ என்னிடம் நெருங்கி வருவது உனக்கு நல்லது, என்னிடம் நெருங்கி வருவது உனக்கு நல்லது. கர்த்தர் சமூகத்தில் நெருங்கி வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் விரும்புகிறவராக இருக்கிறார், நீ நெருங்கி வருகிறதை விரும்புகிறவராக இருக்கிறார். நீ தள்ளி போகும்போதெல்லாம் நம் கர்த்தர் வருத்தம் படுகிறார் சகோதரியே, நீ தள்ளி தூரம் போகும்போதெல்லாம் கர்த்தர் வருத்தப்படுகிறார். கர்த்தருக்கு நெருங்கி வா, அவர் இருதய துடிப்பை நீ கேட்பாய், அவரோட வார்ம் லவ் கேட்பாய், அவரோட நல்ல அழகான அன்பை நீ உணருவாய். கர்த்தரே உங்க சமூகத்துக்காக நன்றி, உங்க சமூகத்துக்காக நன்றி, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர். சொல்லுங்க, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா. தயவு செய்து உணர்ந்து பாடுங்க, தயவு செய்து உணர்ந்து பாடுங்க, சும்மா பாடாதீங்க, தயவு செய்து உணர்ந்து பாடுங்க. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம்
போதுமையா, எப்பொழுதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அவரை பார்த்து சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்பொழுதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்பொழுதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரமாக வந்தவர்கள் சிறு மக்களாக இருந்தாலும் பெரிய வசனம் தெரிந்து கொண்டார்கள். ஆண்டவரை பெரிய விஷயம் தெரிஞ்சுக்கினாங்க. வாழ்க்கையில் எது நல்லது, எது முக்கியமானது என்று சொல்லி தகப்பனே எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி சொல்லிச்சுக்கிறேன். தகப்பனே, முதல் காரியமாய் உம்மிடம் நெருங்கி வருவது எனக்கு நல்லது. இதை நாங்கள் மறக்காத படிக்கு ஆண்டவரே, இது நல்லது. என் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் வரவங்களை மட்டும் உம்மிடை நெருங்கி வரும்படியாக என் உள்ளத்தை தேற்றி ஆசீர்வதிங்க. இவர்கள் முன்னிருக்கிற எல்லா தடைகள், பலவீனங்கள், எல்லா சோதனைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். உம்மை நெருங்க இவர்கள் வாஞ்சை தாகமாக இருக்கட்டும். இந்த மக்களை ஆசீர்வதிங்க, ஆராதனை ஆசீர்வதிங்க. தேவ சமூகம் எப்போதும் எங்கள் முன் செல்லட்டும். ஆசீர்வதித்து பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலோபாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Hallelujah.